திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர் மலையா? திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையா பெயர் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்களா? பாபர் மசூதி போன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுக்காக போராடுவதை கூட தமிழக அரசு தடை செய்தார். இது போன்ற ஆழமான அரசியல் உள்விவகாரங்களுக்குள்ளெல்லாம் நாம் இன்றைக்கி போகலை. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, சிக்கந்தர் தர்கா, அதாவது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் முருகர் கோயில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் அவங்களுடைய கோயில் இருக்குது, அதுவும் தெரியும். அந்த மலையின் இன்னொரு பக்கத்தில் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா உடைய தர்கா இருக்குது. இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலே சுல்தான் சிக்கந்தர் அவங்களுடைய தர்கா அங்கே எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது போன்ற நிகழ்வுகளை ஏதோ நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அடித்து விடாமல் பத்திரிகைகளில் இது சம்மந்தமாக என்ன தகவல் வந்திருக்கு, வரலாற்று புத்தகங்களில் இது சம்மந்தமாக எந்த மாதிரியான தகவல்கள் இருக்குது, விக்கிபீடியா போன்ற இணையதள தேடுதல்களில் இது போன்ற என்ன சம்பந்தமான ஆவணங்கள் வந்திருக்குன்றத எல்லாத்தையும் முழுமையாக தொகுத்து ஒரு வரலாற்று மாணவனாக உங்களுக்கு தர்றது தான் இந்த காணொலியினுடைய நோக்கம். வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்காவினுடைய வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நாம் முதல்ல மதுரையை ஆண்ட சுல்தான்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டாகும். மதுரையை ஆண்ட சுல்தான்களை பற்றிய வரலாறை நாம் போய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்க காலத்தில் வாழ்ந்த இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் எழுதியிருக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்கள்ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதலாவதாக வரலாற்று அறிஞர்கள் யாரை குறிப்பிடுறாங்க? இப்னு பதூதாவின் குறிப்புகள். யாருங்க இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கோ போலோவை விட 4 மடங்கு அதிகமாக இந்த உலகை சுற்றி வந்த ஒரு மனிதர். இவரை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடணும். இப்போ வரைக்கும் இவர் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக கங்கதேவியின் மதுரா விஜயம் அப்படின்ற குறிப்புகள். இவை இரண்டையும் வைத்து தான் நாம் சிக்கந்தர் அவர்களுடைய வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1268 முதல் 1308, வெறும் 40 வருடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. இவருடைய மரணத்திற்கு பிறகு இவருக்கு 2 ஆம்பளை பசங்க. ஒருத்தர் பேர் சுந்தரபாண்டியன், இன்னொருத்தருடைய பேர் வீரபாண்டியன். இவர்கள் 2 பேருக்கும் நடுவில் யார் அடுத்து ஆட்சியை பிடிப்பது அப்படின்ற ஒரு சண்டை உள்நாட்டு போராகவே மாறுது. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீரபாண்டியன் தனக்கு சாதகமாக போரில் பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்காக டெல்லி சுல்தானகத்தினுடைய உதவியை கேட்கிறாரு. அவர் யாரிடம் அந்த உதவியை கேட்டிருக்காருன்னா, டெல்லி சுல்தானின் படை தளபதியாக இருக்கக்கூடிய மாலிக் கபூர் அவரிடத்துல உதவியை கேட்கிறாரு. மாலிக் கபூரின் படைகள் 1310, அதாவது சரியாக மாரவர்மன் இறந்து போய் 2 வருஷத்தில் மாலிக் கபூரின் படைகள் மதுரைக்குள்ள நுழையுது. 10 இல்லை 11, இந்த ஒரு வருடம் தான் வித்தியாசமாக சொல்கிறாங்க. மதுரையை கைப்பற்றுறாங்க. சரி, மதுரையை கைப்பற்றிட்டாங்களே, அதோட சண்டை ஓஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுவதுமாக மதுரையை அவங்க கைப்பற்றலை. மதுரையில் இன்னும் உள்நாட்டு சண்டை நடைபெற்று கொண்டே தான் இருக்குது. மதுரையில் தொடர்ந்து உள்நாட்டு போர் நடைபெற்றுட்டே இருந்தாலும் மேலும் 2 முறை மறுபடியும் மதுரையை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எப்போனா 1318 குஸ்ராவ் கான் தலைமையில், அதாவது டெல்லி சுல்தான் படைகள் தான் 2வது அட்டம்ப்ட். குஸ்ராவ் கான் தலைமையில் 1318 ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் இன்னொரு முறை உலுக் கானின் தலைமையில் 1323 மதுரையை கைப்பற்ற ட்ரை பண்ணுறாங்க. இந்த வாட்டி மதுரையை கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றி என்ன பண்ணுறாரு உலுக் கான் அப்படின்னா, மதுரையை டெல்லி சுல்தானகத்தினோட ஒரு பார்ட்டாக இணைச்சிடுறாரு. அதாவது பாண்டிய நாடாக இருந்த மதுரை மாஃபார் என்ற பெயரோட டெல்லி சுல்தானகத்தின் 5 தென்னிந்திய பிரதேசங்களில் ஒன்றாக மாற்றப்படுது. ஏற்கனவே அவங்களுக்கு 4 பிரதேசம் தென்னிந்தியாவில் டெல்லி சுல்தானோட கண்ட்ரோலில் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, தேவகிரி, டீலிங், கம்பிலி, துவார சமுத்திரம். இதில் 5வதாக மாஃபார் அப்படின்ற ஒரு பகுதியும் சேர்த்து மொத்தம் 5 பகுதிகள் டெல்லி சுல்தானகத்தின் அண்டர் கண்ட்ரோலில் வர மாதிரி இணைச்சிடுறாங்க. சரி, இப்போ மதுரை டெல்லி சுல்தானகத்தினுடைய ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டுருச்சு. யாருன்னா உலுக் கான் அப்படின்ற ஒரு தளபதி இங்கே போர் செஞ்சு வெற்றி செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாருங்களா. இப்போ அவர் தான் டெல்லிக்கு போயிட்டு முகமது பின் துக்ளக் அப்படின்னு நீங்கள் வரலாற்றில் படிச்சிருப்பீங்களே, அவர் தான் இந்த உலுக் கான். முகமது பின் துக்ளக் அப்படின்ற பேரில் டெல்லியினுடைய சுல்தானாக இவர் முடிசூட்டிருக்கிறாரு. எப்போனா 1325ஆம் வருஷம். இந்த முகமது பின் துக்ளக் டெல்லி சுல்தானாக பதவியேற்ற பிறகு பல நாடுகள் மீது போர் தொடுக்கிறார். உதாரணமாக பாரசீகத்தின் மீது போர் தொடுக்கிறாரு. இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் வரலாற்றில் அதனுடைய பெயர் என்னவா இருந்துச்சுன்னா கொரோசான் அப்படின்ற பேரில் இருந்துச்சு. இந்த மாதிரி நாடுகள் மீதுலாம் அவங்க படையெடுத்தனால டோட்டலாக அவங்களுடைய கஜானா காலி, பைசா இல்லை. ஸோ இதனால்
பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அவங்களால சம்பளம் கொடுக்க முடியல. இதனை அடுத்து அவங்க அண்டர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள், அதாவது எப்படி மதுரையை பிடித்து ஒரு ஆளுநர் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் பிடிச்சு ஒரு ஆளுநர் நியமிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படி முதலாக போர்க்கொடி தூக்குறது யாருன்னா வங்கத்தை சேர்ந்த ஆளுநர் தான் முதலாக போர்க்கொடி தூக்கி நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இரண்டாவதாக போர்க்கொடி தூக்குனது யாருன்னா மாஃபாரினுடைய ஆளுநர் ஜலாலுதீன் ஆசான் கான். இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களும் தனியாகவே போயிடுறோங்க. இப்போதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். முதல்ல மதுரை வெற்றி கொள்ளப்பட்டப்ப அது சுல்தானுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ அதுக்கு சுல்தான் யாருன்னா டெல்லியினுடைய சுல்தான், அவருடைய கண்ட்ரோலில் மதுரையை ஒரு ஆளுநர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. யாரு? ஆசன் கான். இப்போ இந்த ஜலாலுதீன் ஆசன் கான் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இனிமேல் உங்களுக்கு அண்டர் கண்ட்ரோலில் இல்லை, நாங்களே எங்களை ஆட்சி செய்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாஃபார் பகுதியை, அதாவது பாண்டிய நாடை மதுரை பகுதியை தனி நாடாக அவரே அறிவித்து அதற்கு சுல்தானாக அவர் தன்னைத்தானே நியமித்து கொள்கிறாரு. இந்த விஷயம் எப்போ நடக்குது அப்படின்னா 1335 நடக்குது. புரியுதுங்களா? 1335. சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை 1340 இந்த காலகட்டத்தில் டெல்லி சுல்தானகத்தில் இருந்து விடுபட்டு தனியாக மதுரை அப்படின்ற ஒரு சுல்தானகம், மதுரையை தலைநகரமாக கொண்ட ஒரு சுல்தானகம் உருவாகுது. அதனுடைய சுல்தானாக யார் இருக்கிறாருன்னா ஆசம் கான். இந்த மாதிரி ஒரு சுல்தான் ஒருத்தர் வரும்பொழுது அவர் ஒரு நாணயத்தை வெளியிடுவார். அவங்க காலத்தில் பயன்படுத்தக்கூடிய நாணயம். இந்த நாணயங்கள் அந்த வரலாற்று காலகட்டங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. வரலாற்று ஆசிரியர் கருத்துப்படி 1335 to 1340 இந்த 5 வருட காலகட்டத்துக்குள்ள எக்ஸாக்டாக மாஃபார் அப்படின்ற பகுதிக்கு தனியாக ஒரு சுல்தான் அப்படின்ற இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. கம்பனரின் மனைவி கங்கதேவி எழுதிய மதுரா விஜயம் அப்படின்ற குறிப்புகளை என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய பேரரசினுடைய படைகள் இளவரசர் குமார கம்பனின் உடையார் அவருடைய தலைமையில் தெற்கு நோக்கி விரைகிறாங்க. தெற்கில் அவங்க முதல் கட்டமாக ஸ்ரீரங்கத்தை கைப்பற்றுறாங்க. ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது? திருச்சிக்கிட்டே இருக்குது. ஸ்ரீரங்கத்தை கைப்பற்றினதுக்கு பிறகு ஸ்ரீரங்கத்தில் யாரோட சண்டையிட்டு கைப்பற்றுறாங்க அப்படின்னா சம்போரையர்களை வெற்றி கொண்டு ஸ்ரீரங்கத்தை கைப்பற்றுறாங்க. தொடர்ந்து அவங்க இன்னும் தெற்கு நோக்கி முன்னேறும்போது சுல்தானுடைய படைகளோட கடுமையான போர் ஏற்பட்டு சண்டை நடக்குது. இந்த சண்டையில் 1-1 இளவரசர் குமார கம்பனருக்கும் சுல்தான் அவர்களுக்கும் 1-1 ஃபைட் நடக்குது. இந்த சண்டையில் இளவரசர் குமார கம்பண்ணன் சுல்தான் அவர்களை தலையை வெற்றி சாய்த்து விடுகிறார். மதுரா விஜயம் இதை கம்ப்ளீட் பண்ணுது. இதை தொடர்ந்து கிபி 1378 விஜயநகர பேரரசர் முதலாவது புக்கா ராயனின் மகன் இளவரசர் குமார கம்பனன் மதுரை சுல்தான்களை வென்றார். பின்னர் மதுரையில் மதுரை நாயக்கர்கள் ஆட்சி நிறுவப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரியில் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா மதுரா விஜயம் மற்றும் இப்னு பதாது அவங்களுடைய வரலாற்று குறிப்புகள்லேருந்து எடுத்தோம். இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விக்கிபீடியாலே உங்களுக்கு கிடைக்கும். அதில் கிடைக்கிற தகவல்கள் தான். மதுரையை ஆண்ட கடைசியாக இருந்த சுல்தான் சிக்கந்தர் அவர்களுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அதற்கு முன்பே அந்த மலையில் கோயில்கள் இருந்திருக்கு இல்லைங்களா? அது சம்பந்தமான ஒரு வரலாறும் இருக்கு. அது எதுல வந்திருக்குன்னா பிரபல ஆன்லைன் டிஜிட்டல் மீடியா இணையதளமான ஒன் இண்டியால எப்பொழுது முதலாக திருப்பரங்குன்றம் மலையில் கோவில் வந்தது, எந்தெந்த கடவுள்களின் கோவில்கள் அங்கே இருந்தன போன்ற வரலாற்று ரீதியான அத்தனை தகவல்களையும் ஒன் இண்டியா கட்டுரையாக தொகுத்து வழங்கி இருந்தார்கள். அதையும் நாம முழுமையாக பார்த்துட்டோம்னா கோயில் எப்பொழுது இருக்கு, இடையில இந்த சுல்தான் ஆட்சி எப்ப வந்தது, சிக்கந்தர் தர்கா அதன் பிறகு எப்போது அங்க கிரியேட் ஆனது போன்ற வரலாற்று தகவல்களை அந்த ஒன் இண்டியா கட்டுரையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு இந்த வரலாற்று எபிசோட நாம முடிச்சுக்கலாம். நன்றி.